வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேசத்தை ஊதி மிகப்பெரிய மாற்றம் தமிழக அரசியலில் வருவது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். நேற்று வரை ஊடகங்களில் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் அஇஅதிமுக ஆட்சியையும் பாஜகவையும் ஆதரித்து பேசிய மனுதர்மவாதிகள் திடீரென்று ரஜினிகாந்தின் பக்கம் சாய்ந்து ரஜினிகாந்த் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போவதாக அவர்கள் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். அஇஅதிமுக ஆட்சி பாஜகவோடு கூட்டணி என்று ஏற்கனவே அறிவித்துவிட்டது. ஆனால் பாஜக சார்பில் இந்த கூட்டணியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்ற பதில் இதுவரை வரவே இல்லை. பதிலுக்காக அஇஅதிமுக காத்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் மக்கள் ஆதரவோடு அதிகாரத்தை பெற்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இடத்தை கூட பெற முடியாத பாஜகவிடம் கூட்டணி சேர்வதாக அறிவித்து அவர்களுடைய ஒப்புதலுக்காக காத்து கொண்டிருப்பது என்பது ஜெயலலிதா பின்பற்றிய கொள்கைக்கு இழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு துரோகம். ஜெயலலிதா தன்னுடன் கூட்டணி சேருகின்ற கட்சி யாராக இருந்தாலும் தன்னிடம் தான் சொல்லுகின்ற கட்டளையை ஏற்று செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் வைத்திருந்த ஒரு கட்சியை இப்போது பாஜகவிடம் அடகு வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக அதன் தலைவர்கள் மாற்றி இருப்பது ஜெயலலிதாவுக்கு இழைக்கப்பட்ட ஒரு துரோகம். முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜா அவர்கள் ஜெயலலிதாவை பற்றி உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பில் அவர் ஊழல் செய்திருக்கிறார் என்று குறிப்பிட்டிருப்பதை சுட்டிக்காட்டியதற்காக அவர் மீது அவதூறு வழக்கை தொடர்ந்திருக்கிறது அஇஅதிமுக ஆட்சி. உண்மையிலேயே ராஜா அவர்கள் சொன்னது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் உள்ள வரிகள். அரசியல் சட்டப்படி பதவி ஏற்றுக்கொண்டிருந்த ஒருவர் இவ்வளவு மோசமான ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார் என்று கடுமையான வார்த்தைகளால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பில் சுட்டிக்காட்டியதுதான் ராஜா எடுத்துக்காட்டி பேசினார். இதில் அவதூறு இருக்கிறது என்று அஇஅதிமுக ஆட்சி கருதும் என்று சொன்னால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எழுதிய நீதிபதியிடம்தான் வழக்கு போட்டு இருக்க வேண்டும். ஆனால் ராஜா எடுத்துக்காட்டிய சட்டபூர்வமான கருத்துக்களையும் தாண்டி ஜெயலலிதா கட்டி அமைத்த அந்த கட்சிக்கென்று உருவாக்கிய பண்புகளை சீர்குலைத்து பாஜகவின் காலடியில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்களே, இதைவிட ஜெயலலிதாவுக்கு இழைக்கின்ற அவமானம், அவதூறு வேறு ஏதாவது இருக்க முடியுமா? நடுநிலையில் உள்ளவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.